நீங்க பேசும்பொழுது இனிமேல் டேஷ் விட்லாம் நீங்க பேசக்கூடாது, எங்களுக்கு விளங்கவே மாட்டேனுது. நீங்க பொது இடங்கள்ல உட்காந்து நல்லா வாயில வருதுன்றீங்க, டேஷ் போட்டு பேசிட்டு இருக்கிறீங்க. அது வேற அந்த 41 பேர் செத்து போனாங்கல்ல, அவங்க குடும்பம் கை தட்டி ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நடந்த அந்த கரூர் நிகழ்ச்சியில பத்திரிகையாளர்களை உள்ள அலோவ் பண்ணவே இல்லை. ஏன்னா பயம். இந்த 5 வருடங்கள்ல எவ்வளவு ஊழல் லஞ்சம் நடந்திருக்குது, அதிமுக என்ன பண்ணாங்க, இதெல்லாம் நீங்க சொல்லியிருக்கணும் தானே. அதை விட்டுட்டு ஓடிட்டாங்கன்னா நீங்க ஆதாரம் இல்லாம சட்டமன்றத்தில் உட்கார்ந்து ஆக்ஷன் பண்றது, இதெல்லாம் சட்டமன்றத்தில் ஒரு முதலமைச்சர் பண்ணக்கூடிய காரியமா? இதை எதிர்கட்சி உட்கார்ந்து ரசிச்சுட்டு இருப்பாங்களா? அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா, ஒரு கிடையாது. ஆமா சிஎம் சார், நீங்க சொன்ன மாதிரியே டிஎம்கேக்கு தில்லு திராணிலாம் கிடையாது. அப்படி இருந்திருந்தா கரூர் சம்பவத்துல உங்க மேல எஃப்ஐஆர் போட்டு தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க, வெளியே விட்டுருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்குலாம் தில்லு திராணிலாம் கிடையாது சிஎம் சார். அதே மாதிரி நீங்க பேசும்பொழுது இனிமேல் டேஷ் விட்லாம் நீங்க பேசக்கூடாது, எங்களுக்கு விளங்கவே மாட்டேனுது. திருச்சி கிழக்குல நீங்க அப்படிதான் பேசுனீங்க. கவர்ச்சியை பார்த்து ஓட்டி போட்டாங்களாமே, நான் என்ன அப்படின்னு ஒரு டேஷ் விட்டுட்டீங்க. ஸ்கூல்ல கோடிட்ட இடங்களை நிரப்புகன்னு கொடுத்தா கூட எங்களால நிரப்ப முடியாது. இதுல நீங்க வேற பேசுறப்பெல்லாம் டேஷ் போட்டு பேசுறீங்க. நல்லா வருது அப்படின்னு விட்டுட்டீங்க. நீங்க என்ன வருதுன்னு சொல்லவே இல்லை. எதை பார்த்து ஓட்டு போட்டாங்கன்னு நீங்க சொல்லவே இல்லை. சொல்லுமா வேண்டாமா? இன்னைக்கு பேசும்போது சொல்றீங்க ஒரு டேஷும் இல்லை அப்படி சொல்றீங்க. இப்ப இந்த டேஷ்ல என்ன வார்த்தை நாங்க போட்டு ஃபில் பண்றது? மானியத்தேனை ஏதாவது ஒண்ணு போடணும்ல சிஎம் சார். நீங்க இன்னும் உங்களை முதலமைச்சராகவே நீங்க ஃபீல் பண்ணல. நாங்க தான் ஓயாம சிஎம் சார் சொல்லிட்டே இருக்கோம். ஆனா நீங்க தேர்தல் பிரச்சாரத்துல பேசுற மாதிரியே எப்போதும் பேசிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு மனசெல்லாம் நம்ம தளபதி மேலதான் அடிச்சிட்டு இருக்குது. சொன்னீங்கல்ல, தனியா ஒரு பாசம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. அதனால இன்னைக்கும் தமிழகத்துடைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டு ஒவ்வொரு நேரத்திலையும் பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்க முதல்ல நம்பணும், இந்த தமிழகத்துடைய சிஎம் நீங்க தான் அப்படின்றத நம்பணும். நீங்க நம்பினாதான் இந்த மாதிரியான பொது இடங்கள்ல பேசும்பொழுது மரியாதை அப்படின்னா என்னன்னு தெரிய வரும். இந்த மாதிரி டேஷ் போட்டு பேசுறதெல்லாம் முதலமைச்சருக்கு அழகு இல்லை. இப்படியெல்லாம் பேசக்கூடாது ஒரு முதலமைச்சர். 8 கோடி பேர் உங்களை முதலமைச்சரா தேர்ந்தெடுத்து உட்கார வச்சிருக்கிறாங்க. நீங்க பொது இடங்கள்ல உட்காந்து நல்லா வாயில வருதுன்றீங்க, டேஷ் போட்டு பேசிட்டு இருக்கிறீங்க. அது வேற அந்த 41 பேர் செத்து போனாங்கல்ல, அவங்க குடும்பம் கை தட்டி ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே நாம தமிழகத்துல தான் இருக்கோமா அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்குது. இவங்கெல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுவாங்களா, சாப்பிட மாட்டாங்க, இல்லை வேற ஏதாவது சாப்பிடுவாங்களா, அதுவும் தெரியல. ஆக மொத்தத்துல நீங்க முதலமைச்சர் அப்படின்றத யாராவது கூப்பிட்டு உங்களுக்கு சொல்லணும். இல்லை அப்படின்னா இன்னும் நீங்க தமிழகத்தில் தேர்தல் தான் நடந்துட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. சட்டமன்றத்திலையும் முதலமைச்சராக நடந்துக்கிறது இல்லை, இந்த மாதிரியான பொது இடங்கள்லயும் முதலமைச்சராக நடந்துக்கிறது இல்லை. ஏன்னா நீங்க முதலமைச்சர் அப்படின்றத உங்களாலையும் நம்ப முடியல. நீங்க இன்னும் கோடம்பாக்கத்தை தாண்டி கோட்டைக்கு வரவே இல்லை. சரியா சிஎம் சார்? அதனால நீங்க முதலமைச்சர் அப்படின்றத முதல்ல நீங்க நம்புங்க. நீங்க நம்பினீங்கன்னா தான் இந்த மாதிரியான கேவலமான வார்த்தைகள்லாம் உங்க வாயில வராது. நீங்க சொன்ன மாதிரி டிஎம்கேக்கு தில்லு திராணி இல்லை, இருந்தாலும் கூட உங்க அளவுக்குலாம் ஓடவே முடியாது. கரூர் சம்பவத்தில் பின்னங்கால் படரில் அடிக்க நீங்க ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு பனையூருக்கு பறந்து போனீங்களா ஃப்ளைட்டு பிடிச்சி, அந்த மாதிரிலாம் டிஎம்கேவால் ஓடவே முடியாது. அது போக நம்ம தமிழக பத்திரிகையாளரை பார்த்தாலே எதிரி வச்சு ஓடுதீங்கல்ல. இன்னைக்கு நடந்த அந்த கரூர் நிகழ்ச்சியில பத்திரிகையாளர்களை உள்ள அலோவ் பண்ணவே இல்லை. ஏன்னா பயம். கேள்வி கேட்டா என்ன பண்றது அப்படின்னு நம்ம பொதுச் செயலாளர் புஷி வாசல்ல இருந்துட்டு பத்திரிகையாளர்களை அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பத்திரிகையாளர்களை பார்த்தா நீங்க ஓடிடுவீங்க. ஓடிட்டீங்கன்னா நிகழ்ச்சி எப்படி நடத்துறது, அவருக்கு அந்த கவலை. அதுவும் போக டெல்லிக்கு போனீங்கல்ல, முதல்வரா பொறுப்பேற்ற பிறகு டெல்லிக்கு போனீங்கல்ல, அங்க பத்திரிகையாளர்கள் சிஎம் சார் விஜய் சார் கூப்பிட்டாங்கல்ல, தலைதறிக்க ஓடுனீங்க பாருங்க. அந்த மாதிரி எல்லாம் டிஎம்கேவால ஓடவே முடியாது. 2வது முறையும் டெல்லிக்கு போனீங்கல்ல, அப்பவும் தலைதறிக்க ஓடுனீங்க. சிபிஐ விசாரணைக்கு போனீங்கல்ல, அப்பவும் தலைதறிக்க ஓடுனீங்க. அந்த மாதிரி எல்லாம் டிஎம்கேவால ஃபாஸ்டா ஓடவே முடியாது. பிடி உஷா உங்க ஓட்டத்துக்கு ஈடுணை ஆக மாட்டாங்க. அந்த மாதிரி ஓடுறதுல நீங்க தான் ஸ்பெஷல். ஓடு 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 வராம்பாரு வேட்டக்கார, அந்த மாதிரி ஓடக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா நம்ம தமிழக முதலமைச்சர் நீங்க தான் சிஎம் சார். அதாவது சிஎம் சார், இந்த சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்.
நீங்க முதலமைச்சரா வந்த பிறகுதான் நாங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்றோம் சட்டமன்றத்தில் அப்படின்னு உங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தாப்ல. அந்த நிகழ்ச்சியில தான் ஆளுநர் உரைக்கு பதில் சொல்ற அந்த நிகழ்ச்சியில தான் நீங்க பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. சொன்ன உடனே எதிர்கட்சியான டிஎம்கேல கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க திரு முழிச்சிங்க. நீங்களே இந்த வீடியோவை போட்டு பாருங்க மறுபடியும். அப்ப உங்க அமைச்சர் ஒரிஜினல் எழுந்து பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு தான் நாங்க சொன்னமே தவிர எந்த பார்ட்டி நாங்க சொல்லல அப்படின்னு சொன்னாரு. அப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் வந்து தெளிவா கேட்டாங்க, பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்றீங்க, எந்த பார்ட்டின்றத நீங்க தைரியம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்க அந்த நேரத்திலேயாவது நீங்க தாங்க உங்க கட்சிக்காக தாங்க நிதி வாங்கினீங்க, நீங்க வாங்கினீங்க, அதிமுக வாங்கினாங்க, அதிமுக வாங்கினாங்க, நீங்க வாங்கினீங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரத்தோட நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா அவர் வாயை முடிப்பார்ல. அவர் எங்கெங்க எந்திரிச்சு போனாரு? சபாநாயகர் சொன்னாரு முதலமைச்சர் வந்து பதில் உரை கொடுத்துட்டோம், அதற்கு பிறகு உங்களுக்கு நான் நேரம் கொடுக்குறேன், நீங்க வந்து பொறுமையா கேள்விகளை முன்வைங்கன்னு சொன்னாரு. அதை மதிச்சுதான் எதிர்கட்சி தலைவர் அமைதியா இருந்தாங்க. அதுக்குள்ள உங்க முகத்துல ஆடலை. சரிங்க, டிஎம்கே தான் பயந்தாங்க. அவ்வளவு தில்லு திராணி உங்களுக்கு இருக்குன்னா சட்டமன்றத்துல எந்த பார்ட்டி எவ்வளவு அமௌண்ட் வாங்கினாங்க, யார்கிட்ட வாங்கினாங்க, இந்த 5 வருடங்கள்ல எவ்வளவு ஊழல் லஞ்சம் நடந்திருக்குது, அதிமுக என்ன பண்ணாங்க, இதெல்லாம் நீங்க சொல்லியிருக்கணும் தானே. அதை விட்டுட்டு ஓடிட்டாங்கன்னா நீங்க ஆதாரம் இல்லாம சட்டமன்றத்தில் உட்காந்து உளறிட்டு இருந்தீங்கன்னா, நடிச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஆக்ஷன்லாம் காமிச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை உட்காந்து எதிர்கட்சி வந்து ரசிச்சுட்டு இருக்கணுமா நான் கேட்கிறேன். ரசிக்கிறதுக்கு அது சட்டமன்றமா இல்ல வந்து திரையரங்கமா? எப்படி ரசிக்க முடியுமா? அதை ஆதாரம் இல்லாம பேசுறது, ஆக்ஷன் பண்றது, இதெல்லாம் வந்து சட்டமன்றத்தில் ஒரு முதலமைச்சர் பண்ணக்கூடிய காரியமா? இதை வந்து எதிர்கட்சி வந்து உட்காந்து ரசிச்சுட்டு இருப்பாங்களா? சட்டமன்றத்தில் இப்படிதான் நடந்துச்சா? வாக்குவாதமாகவும் கருத்து மோதல் ஏற்படும். அதை தாண்டி இப்படிதான் வந்து இப்படி ஆக்ஷன் பண்றது, இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க லைவ் டெலிகாஸ்ட் கொடுத்த அந்த நிகழ்ச்சியை நீங்களே மறுபடியும் போட்டு பாருங்க. அதுவும் போக சிஎம் சார், உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன். நீங்க ஊழல் இல்லை, லஞ்சம் இல்லை, ஊழல் இல்லை, லஞ்சம் இல்லை, எல்லா அரசு அதிகாரிகளும் நல்லா செயல்படுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதுவும் போக வந்து சட்டமன்றத்தில் நீங்க மக்கள் வரி பணத்தை தொடமாட்டோம், தொட்டா விட மாட்டோம், தொட்டவங்களையும் விட மாட்டோம்னு சொன்னீங்க. நீங்க தொட்டவங்களை விடவே வேண்டாம், நீங்க தான் ஆளுங்கட்சி, காவல்துறை கிட்ட இருக்கிறாங்க, வழக்கு போடுங்க, உள்ளத்துக்கு போடுங்க, எங்களுக்கு அதுல ஆட்சேபனை இல்லை, மாற்று கருத்து இல்லை. அதாவது சிஎம் சார், இப்ப உங்க கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ அமைச்சர்கள்லாம் மக்கள் வரி பணத்தை தொட்டுட்டு இருக்கிறாங்களே, இப்ப நீங்க வந்து என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க? இவங்களை விடுவீங்களா, விட மாட்டீங்களா? கட்சிக்குள்ளே வச்சிருப்பீங்களா? சிறைச்சாலைக்கு அனுப்பாம கட்சிக்குள்ளே வச்சிருப்பீங்களா? நம்ம சிறுவைகுண்ட எம்எல்ஏ அவர் தலைமையில தானே கூட்டு பாலியல் பலாத்காரம் உங்க கட்சி பெண்ணை பண்ணுனாங்கல்ல, அந்த கட்சி பெண்ணை வர நீங்க கட்சியை விட்டு நீக்கிட்டீங்கல்ல. அந்த சிறுவைகுண்ட எம்எல்ஏ நம்ம அண்ணாச்சி என்ன பண்ணிருக்காப்லன்னா, ஏரல் சந்தையில போயிட்டு லீஸுக்கு எடுத்தவங்க கிட்ட நீங்க வந்து என்ன பார்ட்னரா சேர்த்துக்கல அப்படின்னா வாரம் 1 லட்ச ரூபா கொடுத்துரும்ல அப்படின்னு போயிட்டு அங்க மிரட்டி இருக்காப்ல. சந்தை இழுத்து மூடிடுவன்னு ஒரு போர்டை கொண்டு அங்க வச்சுட்டாப்ல. அப்புறம் அங்க உள்ள ஆட்கள்லாம் வந்து இவர் ஓட விட்டு அடிச்சிருக்கிறாங்க. அதுவும் போக வந்து லாரி ஆய்வு பண்றேன், டயரை ஆய்வு பண்றேன், அதுல கட்டியிருக்க எலுமிச்சம்பழத்தை ஆய்வு பண்றேன் அப்படின்னு உங்க எம்எல்ஏ பண்ற அராஜகம் உங்களுக்கு தெரியல. 2ஆம் நம்பர் லாட்டரி சீட்டு இருக்குல்ல, அதெல்லாம் அவர் தலைமையில தான் சிறுவனத்தில் நடந்துட்டு இருக்குது. சிஎம் சார், உங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியல. நான் சொல்றேன், நீங்க இதை வச்சு ஒரு வழக்கு தொடுங்க, அவர் மேல கூப்பிட்டு என்னன்றதை கேளுங்க. அதுவும் போக வந்துட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர் உட்பட நிறைய பேர் வந்துட்டு பள்ளி கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுக்குற பெயர்ல 120 கோடி ரூபாய் இந்த 2 மாசத்துல கலெக்ஷன் பண்ணிருக்காங்களா. அப்படி ஒரு வழக்கு வந்து இப்ப எதிர்கட்சி போட்டிருக்காங்க. அதையும் தாண்டி அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் இருக்குல்ல, அதுல கோடியே ஊழல் நடந்திருக்குதான். பணத்தை வாங்கிட்டு தான் அவங்களுக்கு போஸ்டிங்க கொடுத்துருக்காங்களாம். ஆடு திருடுறவனுக்கெல்லாம் உயர்நீதிமன்ற வழக்கறிஞரா போஸ்டிங் கொடுத்துருக்காங்களாம். சிஎம் சார், உங்களுக்கு தெரியாது இதெல்லாம். கோடியா உங்க கட்சியில இப்ப வந்து மக்கள் பணத்தை தொட்டுட்டு இருக்கிறாங்க. அதுவும் பக்கம் எம்ஆர் விஜயபாஸ்கர் மேல வழக்கு இருக்குது, கரூர் விஜயபாஸ்கர் மேல வழக்கு இருக்குது. அவங்கள பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க வந்துட்டு ஊழல் பத்தி பேசலாமா? சிஎம் சார், நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. அதாவது மக்கள் வரி பணத்தை தொட்டவங்கள விடக்கூடாது, உண்மைதான், விடவே கூடாது. இத்தனை பேர் உங்க கட்சியில தொட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ண போறீங்க நீங்க? இதை பார்த்துட்டு கட்சியை விட்டு ஓட போறீங்களா, ஆட்சியை விட்டு ஓட போறீங்களா? நீங்க தான் முடிவு எடுக்கணும் சிஎம் சார். அதனால பேசும்போது பார்த்து பேசுங்க. நீங்க முன்னாடி நடந்ததுக்கான ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது, அதை எடுத்து டிஎம்கே வெளியில போட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம கட்சிக்கு தானே சிஎம் சார், அதெல்லாம் அசிங்கம். திங்க் பண்ணி பாருங்க. நீங்க எப்போதுமே வந்துட்டு கோடம்பாக்கம் ஞாபகத்துல இருக்கிறீங்க. நீங்க முதலமைச்சர் ஒரு மேடையில ஏறி ஒரு பிரச்சார வாகனத்தில் ஏறி பேசும்பொழுது வரலாறு தெரிஞ்சுட்டு பேசணும். சும்மா பொய்யா பேசுறீங்க. பொய் பேசின வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. நீங்க பார்த்து பேசுங்க. பேசும்போது
அதனால டிஎம்கே ஓடிட்டாங்க, அண்ணா டிஎம்கே ஓடிட்டாங்கலாம் சொல்றதை விட்டுட்டு நீங்க பத்திரிகையாளர்கள் முன்னாடி தில்லா நின்று பதில் சொல்லுங்க. பத்திரிகையாளர்களை முதல்ல சந்திங்க. வாயத்தரங்க சிஎம் சார், வாயத்தரங்க சிஎம் சார் சொல்றாங்க 5 நிமிஷம் பேசுனதுக்கே எகிரி ஓடுறாங்க அப்படின்னு சொல்றீங்க. வாயத்தரங்க சிஎம் சார்னா வாயை திறந்து மக்கள் பிரச்சனை பேசுங்கன்னு அர்த்தம். அங்க உட்காந்து சைகை காமிக்கிறது, ஆக்ஷன் பண்றது, ஃபைட் சீன்லாம் பண்றது, உள்ள ஒரு டான்ஸ் மாஸ்டர் இருந்தாருன்னா சட்டமன்றம் வந்து வேற லெவல்ல மாறி இருக்கும் பொழுது இது. அதனால வாயை திறங்க சிஎம் சார் அப்படின்னா வாயை திறந்து மக்கள் பிரச்சனை பேசுங்கன்னு அர்த்தம். குளத்தூர்ல 5 நிமிஷம் வாயை திறந்ததுக்கே முதலமைச்சர் வந்து தோத்துட்டாரு அப்படின்னு சொல்றீங்க. நீங்க 234 தொகுதி நின்னீங்க இல்ல, பேசுனீங்க இல்ல நீங்க. அப்ப நீங்க வாயை திறந்த தொகுதிகள்ல ஏன் தோத்து போனீங்க? எல்லா தொகுதியிலும் ஜெயிச்சிருக்கணும்ல. அதனால இந்த மாதிரி சீன் எல்லாம் வந்து போடாம ஒரு முதல்வரா மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத பேசுங்க. சரிங்களா?